Hey guys, welcome to Queen's World. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Figmaல வந்துட்டு வீடியோ கான்செப்ட் வந்து கேட்டிருந்தீங்க. அந்த வீடியோ கான்செப்ட் வந்து நம்ம ஆடியோ அந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்றத வந்து நான் சொல்றேன். ப்ளஸ் வீடியோ வந்து நம்ம எதில் பண்ண முடியும் அப்படின்னா ஃப்ரீ Figma நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா வீடியோ வந்து பண்ண முடியாது. இஃப் நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் பிளான் வந்து உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா எஜுகேஷன் பிளானில் வந்து ட்ரை பண்ணுங்க. அதில் வந்து நம்ம எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுவும் வந்து எஜுகேஷன் பிளான் தான். நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி உங்களுக்கு எஜுகேஷன் பிளான் வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னு தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து வீடியோ செக் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் வந்து வீடியோ வந்து அதுக்காக போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இது வந்து ஒரு சிம்பிளான ஸ்டெப் தான். எஜுகேஷன் பிளான் வாங்கி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து எல்லா ஃபீச்சர்ஸையும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். வேரியபிள் கான்செப்ட்ஸ் இதெல்லாமே வந்து பெய்ட் வெர்ஷனில் இருக்கோ அது எல்லாமே வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி வந்து பார்த்துக்க முடியும். ஓகேங்களா, இதில் வந்துட்டு வீடியோ பற்றி கான்செப்ட் பண்ண நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு ஃப்ரேம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ரெக்டாங்கிள் என்ன ஷேப் வேணுமோ அதை எடுத்துட்டு நார்மலாக நம்ம இப்போ இமேஜ் அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா பண்ணுவோம்ல, ஒரு ஷேப்குள்ளே இமேஜ் அப்லோட் பண்ணுவோம். அந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி உங்கள் டிசைனில் நீங்கள் வீடியோ வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த இதை எடுத்துக்கோங்க. நான் இப்போ சும்மா ஒரு ஃப்ரேம் மட்டும் நான் எடுத்திருக்கேன். ஃபில் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா சாலிட், கிரேடியன்ட், அப்புறம் இமேஜ், அதுக்கப்புறம் வந்துட்டு வீடியோ ஆப்ஷன் இருக்கும். வீடியோ ஆப்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா சூஸ் வீடியோ ஆப்ஷன் இருக்கும். இதில் போய் வீடியோ ஆப்ஷன் வந்து வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இதோ சும்மா ஒரு ரிவ்யூ மாதிரி ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோ வந்து நான் செலக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து என்ன வீடியோ வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு வீடியோ வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இது செலக்ட் பண்ண அப்புறம் வந்து நம்மளுக்கு எந்த கண்ட்ரோல்ஸ் எதுவுமே வந்து நம்மளுக்கு இருக்காது. இப்போ நார்மலாக வந்துட்டு நம்ம ஒரு செக்ஷனுக்குள்ளே ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இது ஒரு நார்மலாக ஒரு சாம்பிளுக்கு செக்ஷனாக வந்து நினச்சிக்கோங்க. நான் வந்து வீடியோவை உள்ளே ஆட் பண்ணுறேன். தென் நான் வந்து ப்ரோட்டோடைப் மோடில் ப்ளே பண்ணுறேன். Hi, my name is Konst. I work here at Trust Marine Sales. We just published our talent book, in which we tell to our future, my future. இப்போ என்னாச்சு அப்படின்னா வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ப்ரோட்டோடைப்பில் ப்ளே பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த வீடியோவில் ஆட்டோமேட்டிக்காக ஆடியோ இருக்குது. ஓகேவா, அதனால ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகுது. இப்போ நம்ம எப்படி ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகக்கூடாது, நான் வந்து கண்ட்ரோல் செட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரோட்டோடைப்பில் போங்க. ப்ரோட்டோடைப்பில் போனீங்க அப்படின்னா வீடியோக்காக நீங்கள் வந்து வீடியோவை வந்து செலக்ட் பண்ணியிருக்கணும். எந்த ஃப்ரேமில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபீச்சர்ஸ் வந்து காமிக்கும் ப்ரோட்டோடைப்புக்குள்ளே. இப்போ ஆட்டோ பிளேயருக்கு ஆட்டோ பிளேயை நான் வந்து டிசேபிள் பண்ணிடலாம். இங்கே ஆடியோ இருக்குது, ஆடியோவையும் நான் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இங்கே லூப் ஆப்ஷன் இருக்குது. லூப் அப்படின்றது வந்து ஒன்ஸ் அந்த வீடியோ ஃபுல்லாக ப்ளே ஆகி முடிச்சிட்டு அப்படின்னா அகைன் அண்ட் அகைன் லூப்பில் வந்து அந்த வீடியோ வந்து ப்ளே ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, என்னென்ன ஆப்ஷன்ஸ் வேணுமோ அது எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். ஆடியோ நம்மளுக்கு வேணும், ஸோ வந்து வச்சிருக்கேன். ஆட்டோ பிளே மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆஃப் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, எடுத்ததும் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ப்ளே ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக. தென் இப்போ வந்து நம்ம கண்ட்ரோல்ஸ் வந்து வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போ சாம்பிளுக்கு நம்ம வந்து ப்ளே அண்ட் பாஸ் வந்து நம்ம எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பிளக்இன் ஐகானிஃபைல இருந்து ஐகான்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ப்ளே அண்ட் பாஸ் ஐகான் வந்து நம்ம எடுத்துக்கலாம். நான் சாம்பிளுக்கு சும்மா ஒரு ஐகான் மட்டும் எடுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதே மாதிரி எடுத்துக்கோங்க. ப்ளே அப்புறம் வந்துட்டு பாஸ். இப்போ இந்த ரெண்டு ஐக்கானையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் வந்து ரீசைஸ் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருசாக்கிட்டேன். ஓகேங்களா, உங்களோட ஃப்ரேம் வீடியோ என்ன சைஸில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதோட கலர் வந்து நான் ஒயிட்டாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன்.
இந்த வீடியோல வைக்கும்போது விசிபிளா இருக்கும். ஸோ வந்து நான் ஒயிட்டா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ ஃப்ரேம் வந்து நான் எடுத்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ப்ளே ஐகான் வந்து வைக்கிறேன். உங்களுக்கு எந்த பொசிஷன்ல வேணுமோ அந்த இடத்துல வந்து ப்ளே ஐகான் வந்து வச்சுக்கலாம். லிட்டில் பிட் கூட கொஞ்சமே நான் என்ன பண்றேன் அப்படின்னா பெருசு பண்ணிக்கிறேன். நார்மலாகவே இருக்கட்டும் இந்த சைஸ்லேயே. நீங்கள் டிசைன் பண்ணும்போது ஆக்சுவலாக என்ன மாதிரி வேணுமோ அந்த யூஐக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு காம்போனண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிடுறேன். கன்வெர்ட் பண்ணக்கப்புறம் வேரியண்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தென் இந்த ஐகான் இருக்குல்ல, இதை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம். கட் பண்ணிவிட்டு ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். அந்த ஐகான் இருக்க இடத்துல வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ப்ரோட்டோடைப்ல கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளே ஆர் பாஸ்ல வந்து இருக்கக்கூடாது, சேஞ்ச் டு அப்படின்ற மாதிரி இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு இன்ஸ்டன்ட்ல சேஞ்ச் ஆகணுமா, ஸ்மார்ட் அனிமேட், இது எல்லாமே வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு இங்க இருந்து இதுக்கு போகும்போது சேம் அதே மாதிரி ப்ளே அண்ட் பாஸ் இருக்கக்கூடாது, சேஞ்ச் டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. என்ன அனிமேஷன் வேணுமோ அது இன்ஸ்டன்டா அதெல்லாமே பார்த்து கொடுத்துக்கணும். தென் இந்த இடத்துல வந்து வீடியோவை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆட்டோ பிளே வந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆட்டோ பிளேயை எனேபிள் பண்ணோம். அப்போ இதுல என்ன கான்செப்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆட்டோ பிளே ஆகாது, ஆட்டோமேட்டிக்கா அது வந்து பாஸ் ஆகி தான் இருக்கும், பிளே மோட்ல இருக்காது. தென் நம்ம என்ன பண்ணுவோம், இதை கிளிக் பண்ணும்போது இந்த இதுக்கு சேஞ்ச் ஆகும். இந்த வேரியண்ட்டுக்கு, இந்த வேரியண்ட்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆட்டோ பிளே வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இதுல வந்து ஆட்டோ பிளே வந்து அப்ளை ஆகும். இதுதான் கான்செப்ட். இப்போ இதை கிளிக் பண்ணும்போது பாஸ் ஆகும், இதை கிளிக் பண்ணும்போது பிளே ஆகும். இந்த மாதிரி கான்செப்ட்ல வந்து இது ஒர்க் ஆகும். இப்போ இது ஒரு டூப்ளிகேட் எடுத்து நம்ம ப்ரோட்டோடைப் மோட்ல ரன் பண்ணி பார்க்கலாம். ஃபிட் டு ஸ்க்ரீன் வந்து நான் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா நார்மல் ஆட்டோ பிளே ஆகல. ப்ரீவியஸாக நான் ஃபர்ஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி காமிக்கும் போது இது வந்து ஆட்டோ பிளேல இருந்துச்சு. ஆட்டோமேட்டிக்காக வீடியோ வந்து பிளே ஆக ஆரம்பிச்சிட்டு இப்போ நான் வந்து இதை கிளிக் பண்ணுறேன். Hi, my name is Konsta. I work here at Trust Marine Sales. உங்களுக்கு ஆடியோ கேட்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரெக்கார்ட் பண்ணும்போது எனக்கு அந்த ஆப்ஷன்ஸ் தெரில. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம கிளிக் பண்ணும்போது பிளே ஆகும். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா பாஸ் ஆகி நிற்கும். அவ்வளோதான். இதுதான் வந்து கான்செப்ட். இதுக்கு வந்து நார்மலாக நம்ம வந்து ஆட்டோ பிளே, அப்புறம் வந்து ஆடியோ, இது எல்லாமே செட் பண்ணுறது எல்லாமே சைடில் இருக்கு. இதே மாதிரி இப்போ இதுக்கு வந்து எனக்கு ஆடியோ வேண்டாம், ஒன்லி வீடியோ மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு இந்த ஆப்ஷன் இருக்குல்ல சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கட் பண்ணலாம். அதே மாதிரி லூப் ஆப்ஷன் வேண்டாம், எனக்கு ஒன்ஸ் மட்டும் வீடியோ வந்து பிளே ஆனால் போதும், அதுக்கப்புறம் வந்து ரிட்டர்ன் பிளே ஆகக்கூடாது அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னாலும் இந்த கண்ட்ரோல்ஸ் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து உங்களோட டிசைனை பேஸ் பண்ணி இருக்கும். இந்த கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நியூ வீடியோஸ் ஏதாவது கான்செப்ட்ஸ் வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.